Good morning to all. Welcome to Adarsh Vidyalaya Metri Higher Secondary School e-learning. The today topic, choose the correct answer and textbook exercise unit number 2 optics. Yeah, already the first lessons, so 1 mark and exercise problems completed. Second unit optics. What is the optics? Optics is a glass. Glass is a transparent of light. ஒரு கிளாஸ் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம் ஓகே, அதுதான் ஆப்டிக்ஸ். அப்போ இந்த லெசனில் பொறுத்தவரை நமக்கு என்ன சார் படிச்சிருக்கிறோம்? ஆப்டிக்ஸில் லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் லைட் ட்ராவலிங் இன் எ ஸ்ட்ரைட் லைன். லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ லைட்டோட ஸ்பீட், வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஸ்பீட் 3 × 10⁸. இது மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் லென்ஸுக்கு ஒரு டாபிக் வந்தோம். லென்ஸில் வந்து தேர் ஆர் 2 டைப் ஆஃப் லென்ஸ். ஒன்று இஸ் கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய choose the correct answers. அப்போ choose the correct answer. First question, the refractive index. Question read பண்றேன் பாத்துங்க. The refractive index of 4 substance A, B, C and D are 1.31. நம்ம கொடுத்துருக்காங்க சார். The refractive index of 4 substance. First question number 1. Refractive index of 4 substance கொடுத்துருக்காங்க. அப்போ mu A ன்னு வச்சுக்கோங்க. மீடியோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன சார் கொடுத்துருக்காங்க? 1.31 வச்சுக்கோம். இன்னொன்று பி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் பி என்ன கொடுத்துருக்காங்க சார்னா 1.43 கொடுத்துருக்கு சார். நெக்ஸ்ட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சி என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா 1.33 கொடுத்துருக்காங்க சார். லாஸ்ட் ஒன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டி 2.4 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன, the speed of light in maximum. கொஸ்டின் வந்து the speed of light in maximum. ஓகே, அதான் கொஸ்டின்ஸ். அப்போ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கும். என்ன கேட்குறாங்க? ஓகே, திருப்பி கொஸ்டின் ரீட் பண்ணுறோம். வரும்போது the refractive index of 4 substance. So refractive index of 4 substance A, B, C, D. அப்போ A ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ, C ஓட வேல்யூ, D ஓட வேல்யூ கொடுத்தாங்க. The speed of light in maximum speed கேட்குறாங்க சார். What is the refractive index? அப்போ refractive index வந்து mu ன்னு எடுத்துக்கோங்க சார். The refractive index of denoted symbol mu is a ratio of velocity of light in vacuum and the velocity of light in medium. அதுவே the velocity of light in vacuum. Here are vacuum எடுத்துக்கோங்க. velocity of light in vacuum by velocity of light in medium எடுத்துக்கோங்க சார். அங்கே மீடியம் ஏர் ஆர் வேக்கம், ஏராக இருக்கலாம் வேக்காக இருக்கலாம். அப்போ சி இஸ் ஏ கான்ஸ்டன்ட். சிங்கிறது கான்ஸ்டன்ட் தெரியும். இதான் மீடியம். ஒவ்வொரு மீடியத்துக்கும் வெலாசிட்டியோட லைட்டோட ஸ்பீடு டிஃப்ரெண்டாக இருக்கும் சார். அப்போ டிஃப்ரெண்ட் மீடியம் அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, அப்போ மியூ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. வி மீன்ஸ் வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் ஆஃப் ஸ்பீடு போகலாம் சார். ஸ்பீட் ஆஃப் light in medium. மீடியத்தை எடுத்துக்கிறேன். அப்போ என்ன சார் மீனிங்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா பாருங்க. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ஆஃப் மீடியம். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் டிக்ரீசஸ். அப்போ ரொம்ப மீடியம் வந்து ஸ்பீடு மீடியத்தில் போகக்கூடிய ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும் அதிகமாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் சார். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சப்போஸ் the speed of light is maximum, ஸ்பீட் ஆஃப் லைட் அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ இது சப்போஸ் இது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இன் மீடியத்தில், அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிக்ரீசஸ். அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மேக்ஸிமம். அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக எதில் சொல்கிறது? அப்போ இந்த வேல்யூவில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எது கம்மி? இது பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அப்போ ஏ தான் ரிஃப்ராக்டிவ் 1.31 இருக்கு.
அப்ப நமக்கு என்ன சார் ஆன்சர்னா ஆன்சர் ஓகே ஆப்ஷன் எதுல கொடுத்துருக்காங்க சார் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஏல இருக்கு ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே ஏங்கிறது தான் நமக்கு ஒரு கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறோம் ஓகே அப்போ என்ன இருக்கு 1.31ல தான் இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் மேக்ஸிமமாக இருக்கு இது மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ட் இண்டெக்ஸ் எப்படி இருக்கு கம்மியாக இருக்கு ஓகே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதாவது when should an object should be placed show that real and inverted image of same size the obtained by the convex lens அதாவது என்னன்னா where should an object is placed show that the real and inverted image okay same size obtained the convex lens ஒரு நம்ம வந்து ஒரு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வரணும்னா அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம எந்த பிளேஸ்ல வச்சா நமக்கு கிடைக்குது ஓகே அந்த ஆப்ஜெக்ட் should be placed show that அப்ப எந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வைக்கணும் னு பார்க்கறாங்க சார் அப்ப நமக்கு என்ன சார் தெரியும்னா நமக்கு இப்போ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் டயகிராம் போட்டுக்கோம் क्वेश्चन நம்பர் 2 அப்ப क्वेश्चन நம்பர் 2 பாருங்க அப்ப நம்ம ஒரு லென்ஸ் போட்டுறோம் சார் இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் சென்டருக்கு வந்து என்னது சார் ஆப்டிகல் சென்டர் அது லென்ஸோட சென்டர் எடுத்துக்கிறோம் சார் ஓ எடுத்துக்கிறேன் இங்கேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சனா அந்த லைனுக்கு என்ன பேர் சார் பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம் சார் சார் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறேன் ஃபோக்கஸ் F1 எடுத்துக்குவோம் இந்த ஒரு ஃபோக்கஸ் F2 எடுத்துக்குவோம் இப்போ இந்த டிஸ்டன்ஸை 2Fன்னு எடுத்துக்குவோம் சார் இங்கே டிஸ்டன்ஸை 2F ஓகே நம்ம 2Fன்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ என்ன சொல்றாங்க திருப்பி क्वेश्चन பாருங்க where should be an object should be a placed show that the real and inverted image அப்ப எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சோம்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் கிடைக்குது இப்போ நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் சார் இப்போ இந்த இடத்துல வச்சோம்னா எங்க இடத்துல ஃபோக்கஸ் ஆகாம அப்படியே போயிடும் சார் F ல வைக்க கூடாது அப்ப இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் ஆப்ஜெக்ட் ஓகே அப்ப என்ன இருக்கு எனக்கு A Bங்கிற ஆப்ஜெக்ட்டை ப்ளேஸ் பண்றேன் அப்ப இங்கே இந்த ரைட் ரேஸ் ஓகே அப்ப ரைட் இஸ் parallel பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel டயர் இருக்கு parallel போய் அந்த கிளாஸ்ல பட்ட உடனே என்ன ஆகுது லென்ஸ்ல பட்ட உடனே அந்த லென்ஸ் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்ப ரிஃப்ளெக்ட் ஆகி நேரா என்ன இருக்கு இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது சார் ஃபோக்கஸ் வந்துட்டு இருக்கு அப்ப இந்த ரேஸ் எடுக்கிறேன் அப்ப இந்த ரெண்டு இமேஜையும் பார்க்கறேன் அப்ப என்ன இருக்குங்க A dash B dash அப்ப என்ன சார் எடுத்துக்கிறோம்னா AB 2F ல நான் ஆப்ஜெக்ட் வைக்கிறேன் 2F ல ஆப்ஜெக்ட் வச்ச உடனே அங்க என்ன இருக்கு இன்வெர்டட் இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜா கிடைக்குது அப்ப என்ன சொல்றேன் F is image not obtained அப்ப F ல வச்சோம்னா F is image not obtained okay not obtained okay but F and 2F வச்சிட்டோம்னா அப்ப என்ன இருக்கு so not in same size okay அப்ப சேம் சைஸா இருக்குலங்கறாங்க அப்ப இந்த இடத்துல நமக்கு எப்படி சார் நமக்கு ஆன்சர் கிடைக்குதுனா அப்ப 2F அப்ப என்ன சொல்றோம் இந்த இடத்துல வந்து 2F ல கிடைக்குது 2F ல வச்சாதான் நமக்கு இன்வெர்டட் அண்ட் ஏகா இமேஜா கிடைக்குது சார் அப்ப என்னது 2F ல வச்சாதான் நமக்கு வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஓகே இமேஜா இருக்காதுங்கறாங்க சார் the not is same size F கிடைக்குது அப்ப இந்த இமேஜை பாத்துக்கறோம் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3 நல்லா பாருங்க இந்த சென்டருக்கு வந்து லென்ஸோட சென்டர் ஓகே அப்ப இது என்ன சார் லென்ஸ்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிருக்கோம் கிளாஸ்ல அப்ப two spherical surface இதுல இருந்து ஒரு spherical surface இங்க இருந்து ஒரு spherical surface அப்ப இந்த 2F ங்கிறது எப்படி சார்னா 2F ங்கிறது radius of curvature அப்ப radius of curvature என்ன எடுத்துப்போம் F equal to r/2 ன்னு எழுதலாம் சார் அப்ப r equal to 2F equal to r அதான் radius of curvature ஓகே அப்ப F ங்கிறது ஃபோக்கஸ்
ஓகே அப்போ இது என்னது கான்வெக்ஸ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம் சார் ஓகே அப்போ இந்த இடத்துல இமேஜ் வரைக்கும் அப்போ ஏபிசி ஆப்ஜெக்ட் ஏ டேஷ் பி டேஷ் த இமேஜ் ஓகே டிஎல் வந்து இமேஜ் क्वेश्चन नंबर 3 क्वेश्चन नंबर 3 என்ன சொன்னாலும் பார்க்கலாம் பாருங்க क्वेश्चन நம்பர் என்னன்னா a small bulb is placed at a principal focus of convex lens ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்ல பிரின்சிபல் ஃபோக்கஸ் பக்கத்துல என்ன பண்றேன் ஸ்மால் பல்ப் வைக்கிறோம் when the bulb is switched on பல்பை ஸ்விட்ச் ஆன் பண்றேன் இந்த லென்ஸ் will produce ஓகே லென்ஸ்ல எப்படி இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத பார்க்குறாங்க சார் அப்போ நமக்கு என்ன சார்னா அப்போ அந்த டயக்ராம் பார்ப்போம் அப்போ லென்ஸ் என்ன லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸ் क्वेश्चन நம்பர் 3 ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் போடுறேன் சார் இந்த சென்டருக்கு பேர் என்னது லென்ஸோட சென்டர் ஆர் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அப்போ இங்கே எதுனா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ஒரு கோடு வரைஞ்சா அது பேர் என்ன சார் பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸ் F1 இந்த ஃபோக்கஸ் F2 எடுத்துக்கிறேன் சார் அப்போ இந்த இமேஜ் நமக்கு தெரியும் 2F இங்கே வந்து 2F எடுத்துக்கிறேன் சார் ஓகே ரைட் இப்போ இந்த இமேஜ்லேருந்து என்ன பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க பாருங்க கொஸ்டின் பாருங்க a small bulb is placed at the principal focus பக்கத்தில் நான் ஸ்மால் பல்பை ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஓகே இந்த இடத்துல ஃபோக்கஸ் பிரின்சிபல் பக்கத்தில் ஒரு ஸ்மால் பல்பை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வைக்கிறேன் சார் அப்போ ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வச்சுட்டேன்னா அந்த ரே என்ன போகுது இப்படி போயிடும் சார் இது வெயிட் என்னாகும் எஃப்ங்கிற இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது இது இன்னொரு ரே இப்போ இது இன்சிடென்ட் ரே இந்த parallel to the principal axis principal axis parallel இருக்குது அடுத்து இன்னொரு இமேஜ் இந்த சென்டரில் போகுது அப்போ எப்படி இருக்கும் சார் ஓகேவா அப்போ இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் ஏ பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா அப்போ இமேஜ் எங்கே இருக்குது parallel to the infinityவாக கிடைக்கும் சார் அப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம ஆன்சரு ஓகே கொஸ்டின் நம்பர் 3ல parallel beam of light parallel அப்போ ஆப்ஷன் நம்பர் சி parallel beam இந்த பீம் வந்து parallel இருக்குது சார் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்போ லென்ஸு will produce parallel beam of light நல்லா புரிஞ்சுங்க ஸோ இந்த இடத்துல எஃப்ல வைக்கிறேன் எஃப்ல பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அதான் ஸ்மால் பல்ப் இஸ் பிளேஸ்ட் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் இதான் இதுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸில் வச்சுட்டோம்னா ஓகே எது ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறேன் when it is the bulb switch on இந்த இடத்துல பல்ப் நான் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இங்கே இந்த இன்சிடென்ட் லைட் இங்கே லைட் போகும் சார் இந்த லைட் ரெண்டு பேர் போயிட்டோம்னா இங்கே ஃபோக்கஸில் பட்டு பேரலாக இருக்குது இந்த இடத்துல சென்டரில் பட்டு ரெண்டு போயிட்டு அப்போ ரெண்டுமே பேரலல் அப்போ parallel beam of light எப்படி இருக்கும் parallel beam இருக்குது பல்ப்லேருந்து வரக்கூடியது parallel beam இருக்குது ஓகே that questions question number 4 question number 4 the magnification of convex lens question number 4 magnification of convex lens what is the magnification first magnification என்ன தெரியும் magnification means enlarge okay ஒரு small இமேஜை enlarge பண்ணி காமிக்கக்கூடியதா ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் வந்து enlarge பண்ணி காமிக்கக்கூடியதா வந்து magnifications அப்ப magnification என்ன சொல்றாங்கன்னா the magnification is symbol m is the magnification h dash by h ன்னு எழுதலாம் or v by u ன்னு சொல்லலாம் சார் அப்ப என்னது the image of the okay height இந்த இடத்துல m equal to image of the height by image of the object height by object height object of the height in the u எடுத்தா image of the object by image of the height h dash object of the height h ன்னு எடுத்துக்கிறோம் சார் அப்ப ரெண்டையும் மேக்னிஃபிகேஷன் பண்றோம் அப்ப மேக்னிஃபிகேஷன் பண்ணோம்னா நமக்கு இதுல இருக்கக்கூடிய லென்ஸ் என்ன சார் இருக்கு நம்ம எடுத்துக்கிற லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன லென்ஸ் கான்வெக்ஸ்
லென்ஸ். அப்ப கான்வெக்ஸ் லென்ஸ்ல வந்து ரெண்டு விதமான நம்ம பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு என்ன சார் சொல்றாங்க கான்வெக்ஸ் லென்ஸ்? கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா வெர்ச்சுவல் இமேஜ் அண்ட் ரியல் இமேஜ். இது என்ன இருக்கு? வெர்ச்சுவல் இமேஜ் இருக்கு. வெர்ச்சுவல் இமேஜ் இருக்கு. அது என்ன சார் நமக்கு? ரியல் இமேஜ் இருக்கு சார். ரியல் இமேஜ், வெர்ச்சுவல் இமேஜ் இருக்கு, ரியல் இமேஜ் இருக்கு சார். ரெண்டுமே இருக்கு. அப்ப வெர்ச்சுவல் இமேஜ் இருந்துச்சுன்னா அது நமக்கு என்ன சார் இருக்கும்? பாசிட்டிவ். அப்ப வெர்ச்சுவல் இமேஜ் இருந்துச்சுன்னா இஸ் எ பாசிட்டிவ். வெர்ச்சுவல் இமேஜ்னா பாசிட்டிவா இருக்கும். ரியல் இமேஜ் நமக்கு என்ன சார் இருக்கும்னா நெகட்டிவா இருக்கும் சார். ஓகே. அப்ப வெர்ச்சுவல் இமேஜ் பாசிட்டிவ், ரியல் இமேஜ் நெகட்டிவா இருக்கு. அப்ப இதான் கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்றது மேக்னிஃபிகேஷன். அப்ப மேக்னிஃபிகேஷன் ஹைட் ஆஃப் த இமேஜ் பை height of the object சொல்லலாம் சார். ஓகே. அப்ப நமக்கு என்ன சார் இருக்கு? மேக்னிஃபிகேஷன் either positive or negative. ஓகே. ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் நமக்கு either positive or negative இருக்கு. ஆப்ஷன் நம்பர் சி. சி வந்து either positive or negative ஆகும். ஓகே. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எப்படி இருக்கும்? கான்வெக்ஸ் லென்ஸ் இருந்தா வெர்ச்சுவல் இமேஜா இருந்தா பாசிட்டிவா இருக்கும், ரியல் இமேஜா இருந்தா நெகட்டிவா இருக்கும். நமக்கு என்ன சார் கேக்குறாங்க क्वेश्चनல? மேக்னிஃபிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். அப்ப நம்ம ரெண்டுமே இருக்கும். இதுல இருந்து அதா இருக்கலாம். இதான் பாசிட்டிவா இருக்கலாம் அல்லது நெகட்டிவா இருக்கலாம்ங்கறத எடுத்துக்கறாங்க சார். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5. क्वेश्चन नंबर 5 சார். क्वेश्चन नंबर 5 ரீட் பண்றேன். நல்லா புக்க பாத்துக்கமா. அப்ப என்ன சொல்றாங்க? a convex lens formed a real. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? ரியல் diminished ரொம்ப கம்மியா diminished point size, diminished at the point size image or focus. The position of the object at the convex lens is formed as real. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு ரியலா இருக்கு. diminished point size image at focus. அந்த ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய point size image diminish ஆயிருக்கு. then the position of the object is at. அப்ப எந்த பொசிஷன்ல இருந்தா அந்த இமேஜ் கிடைக்கும் ன்னு கேக்குறாங்க சார். இப்போ நமக்கு போடுறோம் சார். क्वेश्चन नंबर 5 convex lens. என்ன லென்ஸ் யூஸ் பண்றோம்? convex lens. ஓகே. இந்த சென்டருக்கு என்ன பேர் சார் நமக்கு தெரியும். இந்த சென்டர் பாயிண்ட்க்கு ஓகே லென்ஸோட சென்டர் ஓன் எடுத்துக்கலாம். இங்கே ஸ்ட்ரைட்டா வந்தா this is principal axis. இது principal axis சொல்றோம். principal இந்த ஃபோக்கஸ் வந்து நமக்கு f எடுத்து வரும். இந்த ஃபோக்கஸை f1 f2 ன்னு எடுத்துக்கலாம் சார். இப்போ இந்த இமேஜ் வந்து என்ன பண்ணுவோம்? 2f எடுப்போம். 2f1. இந்த இமேஜ் வந்து 2f2 ன்னு எடுப்போம் சார். ஓகே. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க சார்? क्वेश्चन பாருங்க. the convex lens a real diminished point size the image of focus. ஓகே. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் பாயிண்ட் சைஸ் வந்து இமேஜ் வந்து ரொம்ப டிமினிஷ்டா இருக்கும். thus the position of the object at. அப்ப ஒரு இமேஜ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கணும், பாயிண்ட் டிமினிஷ்டா இருக்கும்னா அப்ப ஆப்ஜெக்ட் எந்த பிளேஸ்ல பண்ணணும்? ஆப்ஜெக்ட் எங்க வச்சா அந்த இமேஜ் அங்க ரொம்ப சின்ன சைஸா கிடைக்கும்ங்கறத கேக்குறாங்க சார். அப்ப ஆப்ஜெக்ட் நம்ம எங்க வைக்கணும்னு நமக்கு தெரியும் சார். இப்போ இதுல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துவோம்? focal length. இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? radius of curvature. radius. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் எடுத்துக்கணும். அப்ப நம்ம வரக்கூடிய பீம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து சார் ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல வருது. இது வந்துச்சுன்னா அங்க பட்டுங்க போவோம் சார். அடுத்த ரேஸ் ஓகே. அதே மாதிரி அப்ப இந்த லைட் ரேஸ் எப்படி இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்ல வருது, இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல வருது. அப்ப இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆயிருக்கு. அப்ப இமேஜ் கிடைக்குது. அப்ப என்ன சொல்றோம்னா the principal axis வந்து real diminished point size infinite object. அப்ப real ஓகே real diminished point size and எப்படி இருக்கும் ஆன்சர்? infinite
infinitely ஓகே infinitely ஆகும் சார் ஓகே infinitely object அப்ப ஆப்ஜெக்ட் நம்ம எங்க கொண்டு வைக்கிறோம் ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல வெச்சோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ் ஆஃப் சன் சன்ல இருந்து வரக்கூடிய லைட் ஏதாவது parallel பீமா இருக்கு இங்க பட்ட உடனே இங்க எனக்கு ரியல் இமேஜா இருக்கு diminished point size இருக்கும் சார் அது எங்க இருக்கும் ஆப்ஜெக்ட் இஸ் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்தா எப்படி கிடைக்கும்ங்கறது பார்க்கலாம் சார் ஓகே क्वेश्चन नंबर 6 ஓகே ஜஸ்ட் क्वेश्चन नंबर 6 क्वेश्चन எல்லாம் தெளிவா ரீட் பண்ணிக்கணும் புக்க நல்லா ஃபாலோ பண்ணீங்க ஓகே क्वेश्चन புக்க நல்லா ஃபாலோ பண்ணீங்க the power of lens minus 4t then the focal length is என்னன்னா power of lens minus 4t ஓகே நம்ம கொடுத்துருக்காங்க சார் power of lens p equal to minus 4t கொடுத்துருக்கு அப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க ஓகே the focal length f கேக்குறாங்க சார் focal length கேக்குறாங்க அப்ப power of lens என்னன்னு பார்க்கணும் அப்ப power of lens equal to நமக்கு என்ன power of lens equal to the power of lens is defined as reciprocal of focal length focal length reciprocal போட்டா power of lens வரைக்கும் அப்ப focal length 1 by focal length அப்ப reciprocal போட்டா அப்ப power of lens ஓட சிம்பிள் என்ன p equal to 1 by f ன்னு எழுதுறோம் அப்ப p equal to 1 by f நமக்கு என்ன தேவை f தேவை அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க இது கிராஸ் மல்டிப்ளை மேல கொண்டு வந்தோம்னா அப்ப f equal to 1 by p ன்னு எழுதலாம் சார் ஓகேவா அப்ப 1 by p ன்னு எழுதுமா அப்ப f equal to 1 by p ங்கிறது என்ன நமக்கு minus 4d d is a diopter minus 4 minus 4 இருக்கு ரைட் அப்ப இந்த 4 ங்கிறது 1 by minus 4 இருக்கு இத நம்ம டிவைட் பண்ணோம்னா minus 0.25 கிடைக்கும் அப்ப இதோட யூனிட் என்ன நமக்கு தெரியும் டயாப்டர் கொடுத்திருக்காங்க அது 1 டயாப்டர் நம்ம எடுத்துட்டோம்னா equal to 1 by மீட்டர் வெச்சுக்கோ 1 by மீட்டர் அப்ப மேல கொண்டு போனா 1 டயாப்டர் equal to அது மீட்டர் பவர் -1 அப்ப இந்த இடத்துல மீட்டர் பவர் -1 கொடுக்கிறோம் மீட்டர் பவர் -1 மேல கொண்டா மீட்டர் ன்னு எடுத்துக்கிறோம் அப்ப f equal to minus 0.25 மீட்டர் ன்னு கிடைக்குது இதுதான் focal length क्या क्या सिस्टम क्वेश्चन वाला पढ़िए power of lens ना अब power of lens क्या inversely proportional to focal length अब power of lens increases focal length decreases length கம்மியா இருந்துச்சுனா power of lens எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் சார் inversely proportional இருக்கும் ஓகே இது क्वेश्चन டவுட் இருந்தா ஓகே கேட்கலாமா power of lens next question number 7 question number 7 seventh question என்ன பாப்போம் in a myopia eye the image of the object is formed so myopia வருதுக்கு myopia eye the image of the object is formed so myopia ங்கிறது one of the eye defect ஐயோட டிஃபெக்ட்ல இருந்து வரக்கூடியதா myopia அப்ப இந்த myopia ங்கிறது நமக்கு என்ன சொல்றோம்னா இப்ப நம்ம எடுத்துக்கோம் question number 7 இப்ப eye lens இருக்கு ஓகே இங்க ஏன் வரக்கூடிய லைட் ரேஸ் லைட் ரேஸ் வந்து போடுங்க அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு ரெட்டினா பாங்க என்ன எடுத்துக்கோ ரெட்டினா வெச்சு அப்ப எதுக்கு இந்த ஐக்கு பிஹைண்ட்ல இருக்கு சார் முன்னாடியே ஃப்ரண்ட்ல இருக்கு ஃப்ரண்ட்ல வந்து இமேஜ் வருது அப்ப என்ன myopia eye image form of the object formed ஓகே myopia ங்க நம்ம என்ன படிச்சிருப்போம் நமக்கு ஏற்கனவே தெரியும் concave lens convex lens அப்ப கிட்ட பார்வை தூர பார்வைக்கு நாம ஏற்கனவே சொல்லியிருப்போம் உங்களுக்கு கிட்ட பார்வைனா கிட்ட குழி நோண்டி கிட்ட பார்வைக்கு நம்ம குழி லென்ஸ்
பயன்படுத்துகிறோம். அப்போ கிட்ட பார்வை தூர பார்வை எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு கிட்ட குழி நோண்டி எட்ட குவிக்கணும். அப்போ மயோபியாங்கிறது நம்ம என்ன சொல்கிறாங்க சார், மயோபியாங்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ நியர் சிக்னஸ். ஹைப்போமெட்ரோபியாங்கிறது லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஃப்ரெண்டு ரெட்டினாவுக்கு ஃப்ரெண்டில் வந்து விழுந்துடுது, அதனால் வரக்கூடியதான் மயோபியா. ஓகே, கரெக்டாக அந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம சரி பண்ணலாம் சார். என்ன லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த லென்ஸை யூஸ் பண்ணி சரி பண்ணிடலாம். அப்போ என்ன ஆப்ஷன் வரும், ஆப்ஷனை பாருங்க. அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா என்ன ஆன்சர் சமத்துக்கு, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. ஆப்ஷன் சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் சொல்கிறேன் சார். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும், இதுவும் அதே தான். பவர் ஆஃப் லென்ஸ் பார்த்தோம். ஓகே, பவர் வெரி ஹை. அப்போ பவர் வந்து பவர் இஸ் வெரி ஹையாக இருந்துச்சுன்னா ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும், ஃபோக்கல் லென்த் டிக்ரீசஸ். பவர் ஆஃப் லென்ஸ் அதான் P இன்வெர்ஸ் F. பவர் ஆஃப் லென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோக்கல் லென்த் அது கம்மியாகிடுதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சார். நெக்ஸ்ட்டு question number 8. Question number 8 photo. The eye defect presbyopia can be corrected. So the presbyopia is the presbyopia is one of the eye defect. Okay, eye defect la irukodiya presbyopia. அப்ப அந்த eye defect உருவாகக்கூடிய presbyopia நம்ம என்ன சொல்றோம்னா கிட்ட பார்வைக்கும் தூர பார்வைக்கும். அப்ப கிட்ட பார்வைக்கு நம்ம என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, இப்ப கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ் ரெண்டுமே இருக்கும். அப்ப நியர் சிக்னஸ் அண்ட் ஃபேர் சிக்னஸ் சைட்னஸ். ஓகே, ஃபேர் சைட்னஸ். அப்ப இந்த ரெண்டு இமேஜையும் கிட்ட ஒன்னா இருக்கு பார்த்தா யாருக்கு சார் எல்லாம் அந்த டிஃபெக்ட் உருவாகுது சார், பிரிசோபியாங்கிற டிஃபெக்ட் யாருக்கெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு சார் பார்த்தோம்னா, ஓகே, எபோவ் 40 இயர்ஸ், ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட எபோவ் 40 இயர்ஸ், 40 வயசுக்கு மேலே போக போக என்ன உங்களுக்கு இந்த பிரிசோபியா எஃபெக்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரிசோபியா ஐ ரிலேட்டட் டிஃபெக்ட், ஐ பிரிசோபியா. ஓகே, பார்த்துக்கலாம். பிரிசோபியா பிரிசோபியாங்கிறது ஐ defect. Okay, now age related defect, age related defect சொல்லலாம். age related ஆ வரக்கூடிய defect, okay, is caused by lens. Okay, by lens சொல்லலாம், is caused by lens சொல்றாங்க. இது caused by lens ங்கிறது நம்ம ரெண்டுமே யூஸ் பண்றோம். என்ன bifocus. ஓகே, அதான் bifocal lens, bifocal lens. bifocal lenses ரெண்டு லென்ஸுமே பயன்படுத்துறோம். bifocal lens ரெண்டுமே இருக்கு சார், கான்கேவ் கான்வெக்ஸ், கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் ரெண்டுமே உள்ளதா. bifocal lenses யூஸ் பண்றாங்க சார். ஓகே, அப்ப எந்த ஆப்ஷன் சார் இருக்கு இதுல? D option is correct. Okay, option D is a correct answer. Question number 8. Next is question number 9. Question number 9 is which of the following the lens? Okay, question பாருங்க. Which of the following the lens would you prefer to use while reading small letter found in a directory sir. Which of the following lens would be the proper to use of the reading small? ஒரு ரீடிங் ஸ்மால் ப்ராப்பராக படிக்கிறதுக்கு நமக்கு என்ன சார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க சார். இப்போ நமக்கு ரெண்டு விதமான லென்ஸ் இருக்கு. ஓகேவா, அப்போ நமக்கு வந்து ஒன்று சார் கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணிப்போம், எப்படி இருக்கும் சார்,
இது கான்கேவ் லென்ஸ், இது சென்டர், ஆப்ஜெக்ட் சென்டர், இது பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இங்கே இருந்து இன்சிடென்ட் ரே இதில் மட்டும்னா எங்காவது இப்படி போகும், இது டைவர்ஜென்ட், டைவர்ஜென்ஸ் ஓகே. டைவர்ஜென்ஸ் வந்து parallel beam F1 இங்கே F2 ஓகே. இது கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணால் இப்படி இருக்கு சார். இந்த ஆப்ஜெக்ட் உங்கள் ஆப்ஜெக்ட் இருக்கு, இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ F1 F2 எடுத்துக்கிறோம் சார். ஓகே. இப்போ இந்த parallel beam ஒன்றுச்சுன்னா இந்த லைன்ஸ் இங்கிறது இன்சிடென்ட் டு parallel to the principal axis. அப்போ என்ன சார் வருது, ஃபோக்கஸ் வருது சார். அப்போ இட்ஸ் ஏ கன்வர்ஜென்ஸ். அப்போ இட்ஸ் ஏ டைவர்ஜென்ஸ், இட்ஸ் ஏ கன்வர்ஜென்ஸ் லென்ஸ் இருக்கு. அப்போ என்ன சார் நமக்கு கன்வர்ஜென்ஸ்னா பவர் ஆஃப் லென்ஸ், பவர் ஆஃப் lens inversely proportional to focal length. The power of lens inversely proportional to focal. The power of lens அதிகமானுச்சுனா focal length என்ன ஆகுது, கம்மியாகுது. அப்போ இந்த கொடுத்துக்கிற ஆப்ஷனில் பார்ப்போம். அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்கா பாருங்க நமக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கான்வெக்ஸ் லென்ஸ் focal length in 5 cm. Convex lens of focal length. Next concave length of focal length. That which are the following lens you are proper to use with the reading small letters. ஒரு reading small letter, ஒரு டிக்ஷனரி மேக்கர் கூடிய reading small letter நம்ம படிக்கிறோம். படிக்கும் போது ஒரு இமேஜ் நமக்கு எங்கே சார் இருக்குன்னா, இப்போ நமக்கு என்ன இருக்கு, கான்வெக்ஸ் லென்ஸ்னு தெரியும். ஆனால் அதோட இது எவ்வளோ ஸ்மால் சைஸில் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ எங்கே சார் ஸ்மால் சைஸில் இருக்குன்னா இந்த லென்த் 5 cm. அப்போ லென்த் என்ன இருக்கு, 5 cm. ஆப்ஷன் A option is correct. அப்போ A option is correct. அப்போ இது convex lens focal length 5 cm. ஓகே. focal length எவ்வளவு சார் இருக்கு, 5 cm. அப்போ இந்த ஆப்ஷன் A ஆப்ஷனா 5 cm. focal length வந்து 5 cm இருக்கு. மற்றதெல்லாம் பாருங்க. அடுத்து பாருங்க கான்கேவ் இருக்கு, கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் 10 cm. சென்டிமீட்டர் அதிகமாகுது, ஃபோக்கல் லென்த் அதிகமாக பவர் ஆஃப் லென்ஸ் கம்மியாகிடும். ஃபோக்கல் லென்த் டிக்ரீசஸ், பவர் ஆஃப் லென்த் இன்க்ரீசஸ். அப்போ ஃபோக்கல் லென்த் இதில் கொடுத்துக்கிற ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் பார்த்தோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் கரெக்டு. கான்வெக்ஸ் லென்ஸில் ஒன்று வந்து 10 cm இருக்கும், இன்னொன்று 5 cm இருக்குது. அப்போ 10 cm ஹை ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா பவர் ஆஃப் லென்ஸ் டிக்ரீசஸ். பட் ஃபோக்கல் லென்த் டிக்ரீசஸ், பவர் ஆஃப் லென்ஸ் increases ஆகிடுச்சு. இதுதான் 9th உள்ள ஆன்சர் A. Next 10th question. Question number 10. So question number 10 பார்த்தீங்கன்னா, if the VB, VG and VGR, if question number 10 பாருங்க, if VB, VG and VR, என்ன சார் மீனிங், the velocity of blue colors, the velocity of green color, the velocity of red color. Okay, கொடுத்துருக்காங்க சார். Okay, the respectively the glass prism, then which is the following statement give the correct. கீழே கொடுத்துருக்காங்க சார், ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணா ஆப்ஷன் எடுக்கலாம். ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏல VB equal to VG equal to VR கொடுத்துருக்காங்க சார். அடுத்து B ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, VB greater than VG greater than VR கொடுத்துருக்கு. ஆப்ஷன் C எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் C எடுத்தோம்னா VB less than VG less than VR எடுத்துக்கிறோம் சார். ஓகே, லெஸ் தான் எடுத்துக்கிறோம். C ஓகே. ஆப்ஷன் D எடுத்துட்டோம்னா VB less than VG greater than VR எடுத்து சார். இப்போ என்ன சொல்றோம், the velocity of light, அதாவது speed of light blue, speed of light green, speed of light red இருக்கு சார். அப்போ கொடுத்துருக்கும் the respectively the glass prism, ஒரு glass prismத்தில் படுது. அப்போ இந்த following statement is correct. ஸோ ஒரு கிளாஸ் ப்ரிசம் வச்சுக்கோம்.
இப்படி ஒரு கிளாஸ் ப்ரிசம் இருக்கு, ப்ரிசம். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு லைட் ரேஸ், ஒரு லைட் ரேஸ் பாஸ் ஆகுது. என்ன சார் எனக்கு மெர்க்குரி லைட் வச்சுக்கோம். மெர்க்குரி லைட் ஒரு கிளாஸ் ப்ரிசத்தில் பண்ணும்போது ஒரு விப்ஜிஆர் ஃபார்ம் ஆகுது சார். அப்போ இந்த இடத்துல ஒரு லைட் வந்து ஃபார்ம் ஆகுது, இன்சிடென்ட் லைட். அங்கேருந்து பட்டோன்னு என்ன ஆகுது, இப்போ நம்ம டைவர்ஜன் ஆகி கலர்ஸ் கிடைக்குது சார். இப்படி கலராக தெரியும் சார். அப்போ எப்படி இருக்கும், வயலட் டு ரெட், வயலட் டு ரெட் வரைக்கும் நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த ஆர்டர் எப்படி ஆர்டர் வச்சோம், டிபெண்ட்ஸ் அப்பான் த வேவ் லென்த். அப்போ ஹை வேவ் லென்த் ரெட்டு, லோ வேவ் லென்த் வயலட், விப்ஜிஆர் சொல்லுவோம் சார், விப்ஜிஆர். அப்போ இதில் பார்த்தோன்னா ஸ்பீடு. அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லுவாங்களா, ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா எழுதுவோம். ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. அப்போ nu equal to c by lambda எழுதுவோம். c is a velocity of light, c is a velocity of light எழுதுவோம் சார். அப்போ nu equal to ஓகே, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் வேவ் லென்த் கம்மியாகுது. ஓகே, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ் வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகுனா இப்போ நமக்கு வந்து இது வச்சு சொல்லலாம் சார், ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு லாம்டா இன்டு வி, வெலாசிட்டி எழுதுவோம். லாம்டா இன்டு வி. அப்போ இந்த வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த வேவ் லென்த். வெலாசிட்டி எதை பற்றி டிபெண்ட் பண்ணி இருக்கு, வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ இந்த வெலாசிட்டியை வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அப்போ எதோட வேவ் லென்த்து ஸ்பீடா அதிகமாக இருக்குன்னா ரெட்டோட வேவ் லென்த் ஹை. ஓகே, அப்போ வேவ் லென்த் ஹையாக இருக்குன்னா வெலாசிட்டி ஹையாக இருக்குது. அப்போ வேவ் லென்த் பட் ஃப்ரீக்வன்சி லோ, ஃப்ரீக்வன்சி லோவாக இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு என்ன சார் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எது சார் அதிகமாக இருக்குது, நமக்கு ரெட்டு அதிகமாக இருக்குது, அப்புறம் கிரீன், அப்புறம் ப்ளூ. அப்போ நமக்கு எந்த சார் ஆர்டர் இருக்குது, இது பாருங்க, velocity of light blue less than velocity of green less than velocity of red. இப்போ இதுதான் அதிகமாக இருக்குது, சி ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்போ VP less than VG less than VR is a answer correct சார். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கேட்கலாம் சார். சப்போஸ் இந்த ஒரு கிளாஸ் பிரிசத்தில் இருக்குது, சப்போஸ் இன் மீடியத்தில் போகும்போது அதோட ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ் ஸ்பீட் ஆஃப் தான் எல்லாமே சேமாக வந்துடும் சார். ஓகே, இன் மீடியம் கிளாஸ் இன் மீடியம் இன் ஏரார் வேக்கத்தில் இருக்கிறப்ப பார்க்கலாம் சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ். ஓகே, நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. ஓகே, ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். An object is placed at a distance 20 cm from the convex lens. Of the focal length 10 cm, find the image distance and the nature of image. So, இப்போ convex lens. இப்போ convex lens என்ன பார்க்குறோம் சார். இப்போ நம்ம ஒரு convex lens வரைகிறோம். சார் சென்டர், சார் பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ நமக்கு சம் ரூல்ஸ் படிச்சிருப்போம் சார். இட்ஸ் a focus F. அப்போ சார் இப்போ இந்த ஆரோ மார்க் ஃபோக்கஸ்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே பிளேஸ்டு ஏபி, இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கணும் சார். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் யூ எடுத்துக்கோங்க சார். அப்போ யூ வந்து நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணுறோம்னா இந்த டைரக்ஷன்ஸ். இப்போ இந்த பக்கம் டைரக்ஷன் போனால் பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன் மெஷர் பண்ணோம்னா நெகட்டிவ். ஓகே, அப்வர்டு இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், டவுன்வர்டு ஹைட் டவுன்வர்டு இருந்துச்சுன்னா நெகட்டிவ். இதெல்லாம் நம்ம ரூல்ஸ் படிச்சிருப்போம் சார். F1 ஃபோக்கஸ், இந்த பக்கம் F2. ஓகே, அப்வர்டு வந்தால் பாசிட்டிவ், டவுன்வர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஹைட்டு நெகட்டிவ். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து மெஷர் பண்ணோம்னா ப்ளஸ்ஸு, இங்கேருந்து மெஷர் பண்ணோம்னா மைனஸ். ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து அந்த கார்ட்டீசியன்ஸ் கோஆர்டினேட்டில் வரக்கூடிய சிம்பிள்ஸ் படிச்சிருப்போம் சார். ஓகே, அப்போ டேட்டாவை நோட் பண்ணிக்கும். டேட்டாவை என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் பிளேஸ் அந்த டிஸ்டன்ஸ் 20 cm. ஓகே, ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் நான் வைக்கிற ஓங்கிற பிளேஸில் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம் 20 cm. அப்போ ஆப்ஜெக்ட்னால யூ ஈக்குவல் டு மைனஸ் 20 cm இருக்கும். அடுத்து ஃபோக்கல் லென்த் F ஈக்குவல் டு 10 cm. ஃபோக்கல் லென்த் எங்கேருந்து மெஷர் பண்ணுவோம், ஃபோக்கல் லென்த் இதுலேருந்து இது கூட டிஸ்டன்ஸு ஃபோக்கல் லென்த் ப்ளஸ் எடுத்துக்கிறோம் சார். அப்போ நமக்கு இதில் ஃபார்முலா என்ன, சொல்யூஷன்
எது ஃபார்முலா லென்ஸோட ஃபார்முலா 1/f = 1/b minus 1/u ன்னு எடுத்துக்கிறோம் சார். இப்போ நமக்கு என்ன தேவை கண்டுபிடிக்கணும் to find the b. அப்ப v எங்க பக்கம் கொண்டு வாங்க. அப்ப -1/v = இந்த 1/f அங்க கொண்டு வாங்க -1/f minus 1/u. இது காமனா இருக்கு மைனஸ் காமனா வெளிய எடுத்துலாம் சார். அப்ப மைனஸ் காமனா வெளிய எடுத்தோம்னா என்ன இருக்கும் -1/v = minus வெளிய எடுத்தா 1/f plus 1/u ன்னு கிடைக்கும் சார். அப்ப மைனஸ் மைனஸும் கேன்சல் 1/v = 1/f plus 1/u ன்னு கிடைக்கும். ஓகே அப்ப இந்த ஸ்டெப்ல 1/v = 1/v தெரியாது சார். 1/f = நமக்கு 10. u = plus 1/u = -20 எடுத்துக்கிறோம் சார். -20 ன்னு எடுத்துக்கிறோம். இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1/v ஓகே 1/v = 1/10 minus 1/20. ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ணி பண்ணால் அது பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்குது இங்கே 20 இருக்குது. எல்சிஎம் எடுத்தோம்னா 12 மல்டிப்ளை 20 மாறும். 1/v = 2/20 minus 1/20 எடுத்துக்கலாம் சார். அப்போ 1/v = 2 minus 1 by காமன் 20 எழுதலாம் சார். அப்போ 2 minus 1 எழுதலாம் நமக்கு 1/20 ன்னு எழுதலாம். ஓகேவா ரைட். அப்போ நமக்கு என்ன இருக்கும் 1/v = 1/20 னா அப்போ v = என்ன சார் இருக்கும் எடுத்துக்கலாம். இப்போ v ரெசிப்ரோக்கல் போட்டா v = 20 சென்டிமீட்டர். அப்போ v = நமக்கு என்ன கிடைக்குது 20 சென்டிமீட்டர்ங்கிறது நமக்கு ஆன்சர் வந்துட்டு சார். அப்போ இந்த 20 சென்டிமீட்டர் நமக்கு எடுத்துக்கு நேச்சர் ஆஃப் த இமேஜ் 20 சென்டிமீட்டர் நேச்சர் ஆஃப் இமேஜ் 20 சென்டிமீட்டர் கிடைக்கும் சார் ஆன்சர். ஓகேவா அது டிஸ்டன்ஸ் இப்போ நேச்சர் ஆஃப் இமேஜ் டிஸ்டன்ஸ் 20 சென்டிமீட்டர் கிடைக்குது. நம்ம இமேஜ் இருக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். இமேஜ் பார்த்தோம்னா ரியல் அண்ட் inverted image real and inverted image நமக்கு கிடைக்கும். இதான் क्वेश्चन நம்பர் 1. क्वेश्चनல தெளிவா படிச்சு பார்த்து முக்கியமான क्वेश्चन சார். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2